வணக்கம். எம்ஜிஆருடைய 100வது படம் ஒளிவிளக்கு, சிவாஜி சாரோட 100வது படம் நவராத்திரி, சத்யராஜோட 100வது படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை, கமல் சாரோட 100வது படம் ராஜபார்வை, ரஜினி சாரோட 100வது படம் ராகவேந்திரன், கேப்டன் விஜயகாந்த் அவருடைய 100வது படம் கேப்டன் பிரபாகரன், இப்படின்லாம் பார்த்தோம். நம்ம என்றும் மார்க்கண்டேயன் சிவகுமார் சாரோட 100வது படம் ரோசாப்பூ ரவிக்கைக்காரிங்கிற படத்தை பத்தி தான் உங்ககிட்ட நிறைய தகவல்கள் பேசிட்டு இருக்கேன். இது ஒரு கன்னடத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், நம்ம ஊர் ஜெயகாந்தன் சார், சுஜாதா சார், பாலகுமாரன் சார் மாதிரி ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அந்த எழுத்தாளர் எழுதிய ஒரு நாவல் சினிமாவாக்கப்பட்டுச்சு. அந்த சினிமாவை பார்த்துட்டு சத்யராஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஒர்க் பண்ணாரு, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய ரீமேக் உரிமையை வாங்குறாங்க. இந்த படத்தை ரீமேக் வாங்கி சிவகுமாரை வைத்து எடுக்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் சிவகுமாருடைய 100வது படமாகவும் அமைஞ்சு இருக்கிறது ஒரு ஆச்சரிய அதிசய சந்தோஷம் தான். இந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரி யாரு அப்படின்னா தீபா. உண்மையிலேயே தீபா பேரழகி தான். தீபா மிகச்சிறந்த நடிகை தான். இன்னும் அவங்க ஒரு பல ரவுண்டு வந்திருக்கணும். இன்னும் மிகப்பெரிய உயரம் தொற்றிருக்க வேண்டிய ஒரு நடிகை தான். இடையில அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனையோ, அல்லது மதம் மாறினாங்களா, இல்லது அதே மதத்தை சேர்ந்தவங்களா, அப்படி ஒரு பிரச்சாரா அவங்க மாறிட்டாங்களா, பிரச்சாரம் பண்றதுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கறதெல்லாமே தெரியல. ஆனால் தீபா என்கிற அற்புத நடிகை இன்னும் பல படங்கள் நடிச்சிருக்கலாம். சரி, ரோசாப்பூ ரவிக்கைக்காரியில செம்பட்டையன் சிவகுமார், நந்தினி தீபா கல்யாணம் ஆயிடுச்சு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் உண்டான கலாச்சார சிக்கல்கள், பிடுங்கல்கள், பிரச்சனைகள், இதனால அதே ஊர்ல அவங்க தனி குடுத்தனம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிந்தவர்கள், தீபாவுடைய அப்பாவுக்கு தெரிஞ்ச சிவச்சந்திரன் இளைஞன், அவர் வெள்ளக்கார துறையிட்ட இருக்காரு. அவர் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறாரு. உங்க அப்பாவை பார்த்தேன், உங்க அப்பா ஒரு செய்தி சொன்னாரு அப்படின்னு தீபாவிட்ட வந்து சிவச்சந்திரன் சொல்லுவார். என்ன அப்படின்னாக்கா, உள்ள வாங்க அப்படின்னாக்கா காஃபி குடிச்சுக்கிட்டு அவர் சொல்லுவார். அப்படி சொல்லும் போதே இந்த மாதிரி விழா பண்டிகைக்கு ஒன்னையும் செம்பட்டனையும் அவர் வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் போயிடும். போன உடனே இவங்க வந்து செம்பட்டைய வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே இங்க நம்ம வீட்டுக்கு ஒரு புது விருந்தாளி வந்தாங்க, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்படின்னு முகர்ந்து பார்ப்பாரு சிவகுமார். முதலிரவு காட்சியிலேயே அப்படி ஒரு சீன் வச்சிருப்பாரு டைரக்டர். அதாவது முதலிரவு வண்டிக்கு தீபா வந்து ஒரு சென்ட் எடுத்து பூசுவாங்க. என்னது அப்படின்னா, வந்து பாருங்க, என்ன கமகமங்குது அப்படின்வாரு. இது சென்ட்டு அப்படின்வாரு. நீங்க எனக்கு தடவுங்க அப்படின்வாங்க. இப்படி ஒரு பேட் ஸ்மெல்லோட இருக்கிற கணவன், அவனுக்கு சென்ட்னா என்னன்னு கூட தெரியல. அந்த சென்ட்டினுடைய நறுமணம் வந்து அவனை கமகமான்னு சொல்ல வைக்குது, நறுமணமா இருக்கு, நாசியை தொலைக்குது, அதே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது. அதையே சென்ட்டுங்கிற ஒரு விஷயத்தையே கணவனுக்கு அறிமுகப்படுத்துகிறவள். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டு போனாங்க, யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு மோந்து பார்த்துட்டு ஒரு நறுமணம், அந்த நறுமணத்தை கண்டுபிடிச்சிட்டு புனுகு பூனை வந்துச்சா அப்படின்னு கேட்பாரு. பூனையும் வரல, யானையும் வரல, நம்ம மாணிக்கம் அவர் வந்தாரு அப்படின்னா அந்த பூனை என்ன அடுப்படிக்கு வந்து யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பால் குடிக்குது. சிவகுமார் சொல்றது என்ன, இந்த வாசனை பொருள்ன்றது எதை கண்டெடுக்கிறாங்க, புழுகுல இருந்துதான் சென்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. ஒண்ணு. பூனை என்ன, யாருக்கு தெரியாம திருட்டுத்தனமா வந்து அடுப்படியை உருட்டிட்டு பாலங்களை குடிச்சுக்குவாங்க. ஆச்சா, புழுகு பூனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்கிறதுல எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு பாருங்க ஒத்த வசனத்துல. இல்ல, மாணிக்கம் வந்தாரு, இது மாதிரி பண்டிகைக்கு உங்களையும் என்னையும் அப்பா வர சொன்னாராம். ஐயோ, என்னால வர முடியாது, பண்டிகை நேரம் நிறைய வேலைகள்லாம் கிடக்கும், நிறைய வியாபாரம் நல்ல விதமா நடக்கும், 4 காசு இப்பதான் நிறைய வந்துட்டு இருக்கு, அதனால நீ வேணா நீ மாணிக்கத்தோட ஐயா கூட போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, மாணிக்கம் ஐயா அந்த சிவச்சந்திரன் கூட போயிட்டு வந்துருன்னு அவர் பாட்டுக்கு வெள்ளந்தியா சொல்லுவாரு. ஆனால் மாணிக்கம் வருவாரு, தீபா கிளம்பி அவரோட போவாங்க. இங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகா கையாண்டிருப்பாரு டைரக்டர். அது வரைக்கும் ஒவ்வொரு தருணமும் சிவச்சந்திரன் ஜீப்ல தான் வருவாரு தீபா வீட்டுக்கு. ஆனா இந்த முறை தீபாவுடைய அப்பா வீட்டுல கொண்டு போய் தீபாவை விடுறதுக்காக சிவச்சந்திரன் ஒரு புல்லட்டோட வருவார். ஜீப் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஜீப்பு துறை எடுத்துட்டு போயிட்டாரு, அந்த வண்டி தான் கிடைச்சிது, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க இந்த வண்டியில வரலாம். இந்த படத்துல
எனக்கு பெரிய தாக்கம் ஏற்படுத்தினது. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா அப்படின்னு சொல்லி, இந்த உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு இந்த உலகத்துல சொல்றது எல்லாமே நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு விஷயம்தான், அல்லது நம்மளை ஏதோ ஒன்று தவறு செய்ய தூண்டுகிற ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். நம்மள்கிட்ட சொல்லுவோம், ராம்ஜி உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னாக்கா ஒன்று சொல்றேன் அப்படின்னு நம்மள்கிட்ட ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க. அவன் பெரிய அதி மேதாவி மாதிரியும், அவன் தான் இந்த உலகத்துல சரியான வாழ்க்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க மாதிரியும் ஏதாவது சொல்லிட்டு திரிவாங்க நாட்டில் நிறைய பேர். அவங்களெல்லாம் நான் கண்டுக்கிறதும் இல்லை, அவங்கள நான் நண்பனா இருக்கிறதும் இல்லை. அவங்க அந்த நண்பர்கள் எல்லாத்தையும் நான் புறக்கணிச்சுட்டேன், நிம்மதியா இருக்கேன் இப்பதான், டென்ஷன் இல்லாம. இல்லாட்டினா அட்வைஸ் ஆனந்தசாமிங்கிற மாதிரி வந்துருவாங்க அவங்க. அதை விட்டு தள்ளுங்க, உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நீங்க இதுல வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஏறுவாங்க. புல்லட்ல போகும். புல்லட்ல அவங்க மட்டுமா போவாங்க, நம்மளும் தான் போவோம். RNK பிரசாத்னு ஒரு அட்டகாசமான கேமராமேன். அந்த கேமராமேன் தான் இந்த படத்துக்கு ஆக சிறந்த ஒளிப்பதிவை வழங்கியிருப்பார். அந்த கேமராவும் நம்ம கூடவே போகும். சிவச்சந்திரனும் தீபாவும் என்ன செய்யறாங்கன்னு நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். அப்படி இருக்கும் அந்த கேமராவுடைய அந்த அமைப்பு. அவ்வளவு பிரமாதம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த லொகேஷனும் அவ்வளவு அழகு. அப்பதான் பாட்டு எங்கோ பாட்டுக்கு அடுத்தாப்புல வரேன். இப்படி போகும்போது அவர்களுக்குள்ளார ஒரு ஸ்பரிசம் ஏற்படும். இந்த ஸ்பரிசம் அவர்களை தவறு செய்ய தூண்டும், தவறு செய்வதற்கு உண்டான ஆசையை தூண்டிவிடும், தைரியத்தை கொடுத்துரும், ஒரு குருட்டு தைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்துலதான் ஊர்ல இதை பத்தி பேசுறாங்க. அங்க வினிச்சக்கரவர்த்தியோட குடும்பத்துல இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண வேலையெல்லாம் செய்யறதுக்கு செம்பட்டை அங்க இருப்பாரு. செம்பட்டை அப்படி இருக்கும்போது பாட்டு பாடு செம்பட்டை, பாடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. பாட்டு பாடுறதுக்கு மனசே சரியில்லை எனக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஏதாவது பாடு செம்பட்டை பாடு அப்படி இப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் பாடுற அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்டாக்க நம்மளை என்னமோ ஒண்ணு பண்ணும். தயவு செய்து அந்த பாட்டை கேட்டு உச்சி வகுந்தெடுத்து உச்சி பூ வச்ச கிளி பச்சை மேயுது சொன்ன மேயுது சொன்னதுல நியாயம் என்ன கண்ணா. இந்த பாட்டை பத்தியும் எல்லாம் அங்க தாங்க முடியாது அவருக்கு. அவங்க மன அழுத்தத்தோடைய அவர் இருப்பாரு. அப்புறம் எப்படா வருவாங்க அவன் முன்னாடி, நிலம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன், நான் போறதுக்கும் அவன் வந்திருக்கிறதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கல்யாணத்துல அவரால் இருக்க முடியாது. விடிஞ்சா கல்யாணம் போது அவர் கிளம்பி நான் வீட்டுக்கு போவாரு. கதவை தட்டலான்னு போனாக்க சிரிப்பு சத்தம், வெறும் பெண் சிரிப்பு சத்தம் மட்டும் இல்லாம ஒரு ஆண் சிரிப்பு சத்தம் கேட்கும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து சிரிக்கிற சிரிப்பு சத்தம் கேட்கும். அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கிற சிரிப்பு சத்தமே அவர்கள் உறவு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். காட்சியாவே அதை காட்டியிருக்க மாட்டாங்க. அவர் ஓடுறது மட்டும், சிவச்சந்திரன் ஓடுறது மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. அப்படியே விரக்தி ஆகி மெர்சல் ஆகி ஃப்ரீஸ் ஆகி என்ன செய்யுதுன்னு தெரியாம அந்த செம்பட்டையன் அப்படிங்கிற அப்பாவி, ஒழுக்கமானவன், நேர்மையானவன், உண்மையானவன், சத்தியமானவன் அப்படியே நடந்து அந்த ஊர்ல இருக்கிற குளத்தாங்கரைக்கு வருவான். சிவகுமார் வருவார். அப்ப அங்க இருந்து கொஞ்ச நேரத்துல பார்த்தாக்கா அந்த ஷாட் முடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னடானாக்கா லூஸ் மோகனும் அந்த மணி கேரக்டரும் அவங்க ஓடி வருவாங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்ட்டாங்க, நல்லா சாப்பிடலாம், கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்றாங்க, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அண்ணன் குளிச்சிட்டு இருக்கடா செம்பட்டை என்ன அப்படின்னுவாங்க. அண்ணன் என்னென்ன தலை முங்கி குளிக்கிறியா, எந்திரிக்காம 1 2 3. இந்த லூஸ் மோகன் என்னுகிற அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அவர் சொல்றது சிரிப்பா இருக்கும். ஆனா நமக்கு படம் பார்க்கிற ஆடியன்ஸுக்கு கண்ணீர் வரும். 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணிட்டே இருப்பாரு. 28 29 30 அப்படின்னு எண்ணிட்டே இருப்பாரு. 85 86 87 அப்படின்னு எண்ணிட்டே இருப்பாரு. 97 98 99 100. ஆனா 100 ஆயிடுச்சுண்ணே எந்திரின, 100 ஆயிடுச்சுண்ணே எந்திரின, 101 102 103. ஆனா 100 தாண்டிடுச்சுண்ணே எந்திரின அப்படின்னுவாங்க. எல்லாரும் 2 பேரும் ஓடி போய் பார்ப்பாங்க. அங்க அவர் குளத்தில் மூச்சடக்கி செத்து கிடப்பார். அவளும் தீபா அந்த இடத்துல
ஒரு சுருக்கு கயிறு ஒன்று தொங்கிட்டு இருக்கும். அந்த கயிறு தூக்கு கயிறாக மாறுவது போல காட்சி அமைக்கப்பட்டு 2-3 தடவை காமிப்பாங்க. அவர் தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டா. நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு புதுசா மாறிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இப்படியான தவறுகளும் இப்படியான கலாச்சார மீறல்களும் பிறன்மனை நோக்குவதும் நடந்திருக்கு. பிறன்மனை நோக்குவதுங்கிறது திருவள்ளுவர் காலத்திலே இருந்திருக்கு. அடுத்தவங்க பொண்டாட்டியை டாவடிக்கிறதுங்கிறது பிறன்மனை நோக்கா பேராண்மைன்னு இல்லாட்டா ஏன் வள்ளுவர் எழுதணும் சொல்லுங்க. அப்படி நடந்துருச்சு. அப்படியே இந்த படம் ஃப்ரீஸ் ஆகி நம்ம கனத்த மனசோட செம்பட்டையனுக்காக அழுவுறதா, இல்ல இந்த நாகரிகங்கிற விஷயத்துக்குள்ளார சிக்கி சின்ன பின்னமாகி குடும்பத்தையே குலைச்சு போட்டுட்டு அவளும் செத்து போயிட்டாரே அந்த பாதையை தீபா, அந்த கேரக்டர் நந்தினி, அவளுக்காக அழுவுறதா, இல்ல இந்த கிராமம் இதை பார்த்து ரெண்டும் கெட்டானா தவிச்சிட்டு இருக்குது இந்த கிராமத்துக்காக அழுவுறதா, எதுக்காக அழுவுறதுன்னு தெரியாம எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு நல்ல திரைப்படம் பார்த்துட்ட சந்தோஷம் ஒரு பக்கம், இப்படி ஒரு கதாபாத்திரங்கள் இப்படி ஒரு முடிவு இருக்கே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தங்கள் ஒரு பக்கம் வந்தாங்க. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. என்னுடைய 11வது வயசுல திருச்சி கெய்டி தியேட்டர்ல நான் இந்த படத்தை 4 தடவை பார்த்தேன். நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் எனக்குள்ளார எனக்கு புரியாத வருத்தங்கள் சோகங்கள் என்னை ஆழ்த்திட்டே இருந்துச்சு. இதுக்கு காரணம் அந்த செம்பட்டையன் கேரக்டர், சிவகுமாருடைய நடிப்பு, அந்த பாட்டு, அந்த இசை, தீபாவுடைய நடிப்பு, சிவச்சந்திரன் அவருடைய நடிப்புன்னு பல விஷயங்கள் காரணம். இந்த படத்துக்கு புலமை பித்தர் ஐயாவும் கங்கைமரன் அவர்களும் பாட்டு பண்ணியிருப்பாங்க. மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான் அடி ஆத்தி இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன் நம்ம அவன் வாங்கிக்க சொல்லி தந்தான் நம்ம பின்னிருப்பாரு இசைங்க. இந்த பாட்டை எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு, சைலஜா பாடியிருப்பாங்க. அப்படின்னு அப்படின்ற பின்னிடுவார் எஸ்பிபி. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாட்டு எஸ்பிபிக்கு ஒரு வாய்ப்பு, நண்பன் எஸ்பிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. நண்பன் மலேசியா வாசுதேவனுக்கு ஒரு வாய்ப்பு தரவேணாமா? இந்தாயா வச்சுக்க, மலேசியா போடு, திறமைய காட்டு, வெத்தலை வெத்தலை வெத்தலையோ வெத்தலை வெத்தலை வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ வண்டிச்சோள செம்பட்டனா சுத்தி வாரே உங்கிட்டதா ஆடி சோடா பயல ஜோரா நின்னு வாடா முன்னாடி. இந்த பாட்டை மலேசியா வாசவன் கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க. இளையராஜா மாதிரி ஒரு இசை ஞானின்றவன் இந்த ஜென்மத்துல இல்லைங்க, அடுத்த 100 ஆண்டுகளுக்கு கூட வர முடியாது. அதான் அவன் இசை ஞானி. அந்த பாட்டு எஸ்பிபிக்கு ஒரு பாட்டு, கங்கைமரன் பின்னிருப்பார் கங்கைமரன் சார். இந்த பாட்டு உச்சி வகுந்து எடுத்து புலமைப்பிட்டு வாணிஜெயராம் அம்மா அந்த குரல் நம்மளை என்னமோ செய்யும். வாணிஜெயராம் அம்மாவுடைய அந்த மெஸ்பரி சார் அந்த குரல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. எங்கள் யான அப்படின்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நானே யாரோ தான மெல்ல மெல்ல அழகே உன்னை ஆராதிக்கிறேன்லாம் மல்லிகை எப்படி இது மாதிரி அவங்களுக்கு உண்டான வாய்ஸ் நமக்கு ஏதோ ஒண்ணு பண்ணும். இந்த எண்ணுள்ளில் எங்கவும் ஏதோ நம்மளை போட்டு அழுத்தும், துவம்சம் பண்ணும். மாமே ஒரு எஸ்பிபியோட குரல் நம்மளை உற்சாகப்படுத்தும். வெத்தலை வெத்தலை வெத்தலையோ அப்படிங்கிறது சிவகுமார் ஒவ்வொரு ஊருக்கா போகும்போது ஒவ்வொரு ஊர்லயா போய் கல்யாணத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லும் போது நமக்கு எப்படி இருந்துச்சோ அந்த உற்சாகத்தை கொடுத்தோம். அதே மாதிரி இருக்கும் இந்த உச்சி வகுந்து எடுத்து எஸ்பிபி பிச்சி பூ வச்சகிரி அந்த பாட்டுக்கு நடுவுல வர ஹம்மிங் எல்லாமே நம்மளை கொண்டு போட்டு 1979ஆம் ஆண்டு வெளிவந்த ரோசாப்பூ ரவிக்கைக்காரிய என்னால சத்தியமா மறக்கவே முடியாது. எத்தனையோ தடவை பார்த்த இந்த திரைப்படம் எனக்குள்ளார நான் ரசித்து பார்த்த ஒரு 100 படம்
சொல்லு ராம்ஜி அப்படிங்கன்னா அந்த படத்துல அந்த பட்டியல்ல ரோசாப்பூ ரவிக்கைக்காரிக்கு இடம் உண்டு. ஒரு குறைந்த பொருட்செலவுல மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணின சிவகுமார் அவர்களுடைய 100வது படம், இசைஞானி இளையராஜாவோட எல்லா பாடல்களும் தெறிக்கடிக்கிற ஹிட்டு கொடுத்த அந்த படம், சிவச்சந்திர சார் ஜென்டிலா நடிச்சு ஒரு வில்லத்தனத்தை காட்டிய அந்த படம், தீபா பேரழகியா இருந்து கண்களாலேயே தன்னுடைய காதலையும் ஏக்கத்தையும் சொன்ன ரோசாப்பூ ரவிக்கைக்காரிங்கிற இந்த படம் என்னால் மறக்கவே முடியாமல் அந்த ரோசா வாசத்தை இன்னும் என் நாசியில் ஏற்றிக்கொண்டே இருக்கிறது, இன்னும் மனமடத்துக் கொண்டே இருக்கிறது. ரோசாப்பூ ரவிக்கைக்காரி குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முக்கியமா தி கிரேட் இசைஞானிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள்.